ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் பொங்கல் எப்படி எங்கே செலிப்ரேட் பண்ணோன்றது தான் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைம் பொங்கலுக்கு நாங்கள் தூத்துக்குடிக்கு போகல, கோயம்புத்தூர்லேயே தான் செலிப்ரேட் பண்ணோம். லாஸ்ட் மினிட் வரைக்குமே தூத்துக்குடி போகிறோமா இல்லையான்னு கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம். ஸோ லாஸ்ட் மினிட்டில் தான் முடிவே பண்ணோம், கோயம்புத்தூரில் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோன்னு. ஸோ முந்தின நாள் நைட்டு தான் நாங்கள் ஷாப்பிங்கே போயிருந்தோம். ஈவினிங் தான் ஷாப்பிங் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு பூ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு தென் வெஜிடபிள்ஸ் வாங்கினோம். தென் சிண்டுக்கு மட்டும்தான் இந்த டைம் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். ஸோ அதுக்காக போத்தீஸ் வந்திருந்தோம். போத்தீஸ் வந்ததுனால அங்கேயே வெஜிடபிள்ஸும் இருந்ததுனால வெஜிடபிள்ஸுமே அங்கேயே வாங்கிட்டோம். ஸோ அங்கே இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் பக்கத்தில் உள்ள ஷாப்பில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கினதை மட்டும் வச்சுட்டோம். காய் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதை மட்டுமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ மற்ற காய்கறி எல்லாமே பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ போத்தீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே காயெல்லாம் என்ன காய் இருக்குது என்ன இல்லைன்னு பார்த்து நோட் பண்ணிவிட்டு தென் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லேயும் போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்துடணும். வாங்கிட்டு வந்துட்டு தென் நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்புறமா சிண்டுக்குமே ஊட்டி விட்டுட்டு அப்புறம் தான் கோலம் போடுறதுக்கே போயிருந்தேன். கோலம் போட்டு முடிக்கிறதுக்கே 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அங்கே கோலம் போட்டுட்டு தென் தூங்கிட்டு காலையில் ஒரு 6:30 மணிக்கு தான் எழுந்திருந்தோம். ஸோ எழுந்துட்டு இந்த பூஜைக்காக எல்லா திங்ஸையுமே ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன். இந்த டைம் பூ கொஞ்சம் நிறையவே வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி உருளிலாம் டெக்கரேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ காலையிலேயே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு தென் ஹஸ்பண்ட் பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த டைம் கோயம்புத்தூர்லேயே பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஊருக்கு போகலை. ஸோ இங்கே யாருமே வெளியில் பொங்கல் வச்ச மாதிரியே இல்லை, எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் எங்கள் ஆசைக்காக சும்மா வெளியில் இண்டக்ஷன் வச்சு அதில் பொங்கல் வெடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வச்சுருந்தோம். நைட்டே விளக்குக்கு எல்லாத்துக்குமே பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டேன். காலையில் ரொம்ப ஃப்ரீயாக நம்ம பொங்கல் வைக்கிற வேலையை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். பொங்கலும் வச்சு முடிச்சாச்சு. பொங்கல் வச்சதும் அதையுமே திரும்ப படையல் வச்சுட்டு திரும்ப பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். சிண்டுக்கு இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருந்தோம். சிண்டுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நைட்டே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்ததுமே ட்ரெஸ் எப்போ போடுவோன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் காலையிலையும் ட்ரெஸ் போடணும்னு சொன்னதுனால தான் காலையில் எழுந்து குளிச்செல்லாம் கிளம்புனா. ஸோ அவளுக்கும் இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது இந்த ட்ரெஸ். இப்போ பொங்கலில் மஞ்சள் கலர்லாம் கட்டிட்டு அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு தென் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி இட்லி சாம்பார் எல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அதை சாப்பிட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் தூங்கிட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் சாம்பார் வைக்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. சிண்டுவுமே க்யூட்டாக அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. தென் நான் 1:00 எழுந்து அதுக்கப்புறம் தான் சாம்பார் வச்சுருந்தேன். நிறைய காய்கறிலாம் போட்டதுனால பாத்திரம் பெருசாகிடுச்சு. ஸோ இந்த பெரிய பாத்திரம் இருந்ததுனால இதுலேயே நான் எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். ஸோ சாம்பார் மசாலாவுமே நானே வறுத்து அரைச்சி அதையுமே ஆட் பண்ணியிருந்தேன். சாம்பார் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஸோ அன்றைக்கி சக்கரை பொங்கல் எதுவும் வைக்காமல் சிறுபருப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தேன். இதுதான் நான் பொங்கலுக்கு பண்ணியிருந்த ஸ்வீட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.